ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பயும் போல் போண்டா செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தக்காளி, கோதுமை மாவு இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போண்டா செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகை எல்லாம் இருக்கும். அதுவும் டீ போடுற நேரத்தில் நம்ம டக்குன்னு ஒரு 10 இல்லை 15 நிமிஷத்தில் இந்த போண்டா செஞ்சிடலாம். வாங்க கொஞ்சம் டேஸ்டியாக நல்ல புதுவிதமான முறையில் போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு இந்த மிக்சி ஜாரில் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒன்றும் பாதியமாக நம்ம கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டால் போதும். அரைக்க தான் போகிறோம் நம்ம. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி விழுது நான் ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். இப்போ இது கூடவே நல்லா 2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் ஃபுல்லாக தயிர் நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. தயிர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தயிர் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா இது கூட வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் எடுத்துக்கோங்க. இல்லை மீடியம் சைஸ் வெங்காயம்னா ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். நல்லா எந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துட்டிங்கன்னா எடுத்து போட்டு சாப்பிட தேவையில்ல, அப்படியே நம்ம கடித்து சாப்பிட்டுக்கலாம், காரம் தெரியாது. கருவேப்பிலையும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் கோதுமை மாவு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கோதுமை பிடிக்கலன்னா நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம், இல்லைனா கடலை மாவு சேர்த்துக்கலாம். இந்த 3 மாவில் நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கோதுமை மாவு சேர்த்து செய்கிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கோதுமை மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து நான் மாவு பிசைஞ்சுக்க போகிறேன். போண்டா தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கேற்றது போல் நீங்கள் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மாவு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் எடுத்து இப்படி எண்ணெயில் போடுறதுக்கு கெட்டியாக இருக்கணும். ரொம்ப மாவு இலக்கமாக இருந்ததுன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிடும். அதனால் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு, அதாவது நமக்கு போண்டாக்கு மாவு பிசைகிற கன்சிஸ்டன்சி தெரியும் பாருங்கள், அந்த அளவுக்கு மாவு சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கையில் தண்ணியை தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி எதுக்காக தொடுறேன்னு பார்த்தீங்கன்னா மாவு கொஞ்சம் லைட்டாக ஒட்டாமல் இருக்கும் கையில், அப்போ எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் மாவு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு எடுத்து போட்டு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரியும். இந்த மாதிரி கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம ரவுண்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். மாவு ரொம்ப இலக்கமாக நீங்கள் பிசைஞ்சிடாதீங்க, ஏன்னா எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும். கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் போண்டா எண்ணெய் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தயிர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற தக்காளி ரொம்ப புளிப்பான தக்காளியாக இருந்தால் தயிரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி தயிர் சேர்க்குறதா இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புளிக்காத தயிர் தான் சேர்த்துருக்கேன். எப்பயும் ஒரே மாதிரி போண்டா செய்யாமல் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செஞ்சு கொடுக்கும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம தக்காளியில் போண்டா செஞ்சு கொடுக்கும்போது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செய்கிற நமக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது புது ரெசிபியாக நம்ம செய்யும் பொழுது. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்டவ் குறைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா மாவு மேலே சீக்கிரமாக கலர் வந்துடும், ஆனால் உள்ளெல்லாம் வெந்திருக்காது. கோதுமை மாவு நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் தீயை லைட்டாக குறைச்சி வச்சுட்டு நம்ம குக் பண்ணோம்னா போண்டா பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு வரும். கரண்டி வச்சு அப்பப்போ நம்ம திருப்பி கொடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போண்டா நல்லா வெந்து வந்துருச்சு, மேலே நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் எண்ணெயில் போட்டு நம்ம போண்டா செஞ்சு எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி வச்சு நல்லா டேஸ்டியாக சூப்பராக நம்ம ஒரு போண்டா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். தக்காளி கோதுமை மாவு இருந்தால் போதும், நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம்.
எப்பயும் ஒரே மாதிரி நம்ம போண்டா செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம தக்காளி எல்லாம் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், எப்பயும் போல் டேஸ்ட்டில் இல்லாமல். அதனால் சாப்பிட்றவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தக்காளி சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக புளிப்பு டேஸ்ட் இருக்கும். போண்டா வந்து உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கக்கூடாது, ஆனால் தக்காளியோட ஃப்ளேவர் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி வந்து 2 தக்காளி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு நிறைய சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் மாவு பிசைஞ்சுக்கோங்க, அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தக்காளி எடுத்து அரைச்சி அந்த விழுதே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்தது கோதுமை மாவு போட்டு பிசைகிறதுக்கு. உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக. நான் வந்து தயிர் எதுக்காக சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், அதுக்காக சேர்த்தேன். உங்களுக்கு தயிர் பிடிக்கலைன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ஈவினிங் டீ போடுற நேரத்தில் இந்த போண்டாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.